நான் ஜாக்கி சேகர், ஜாக்கி டிவிக்காக ஸ்காட்லாந்திலிருந்து. இது வந்து ஒரு பிக் பாஸ் அப்டேட். நம்மளோடு இணைந்து உரையாட வந்திருக்காங்க. பிக் பாஸ் அப்டேட் வந்து என்னன்னா, இந்த காமன் மேன் பார்ட்டிசிபேஷன் இன் பிக் பாஸ் அப்படின்னு ஒரு விஷயத்தை ஒரு ஓலா விட்டுருந்தாங்க. அந்த ஓலா இந்த மாதம் ஃபுல்லு இருந்தது. ஆனால் என்னென்னா, அது நேத்தோட வந்து அதுக்கு நிறைவு பண்ணுறோம், நாங்கள் வந்து இதோட ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்றது தான் வந்து சொல்லியிருந்தாங்க. இதுலேயும் எனக்கு தெரிஞ்சு ஏதோ வெளியில் ஏதாவது சொல்கிறதுக்கு, நான் தான் சொல்கிறேன், ரொம்ப நேர்மையானவன் நினச்சிருக்கும் போதே வந்து அவனுக்கு இங்கேயே வந்து இந்த காரில் இவ்வளோ விஷயங்கள் பண்ணதுலேருந்து எனக்கு வெறுத்து போச்சு. என்ன நீங்கள் நேர்மை, என்ன நீங்கள் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சுன்னு வச்சுக்காங்க. அதனால் எல்லாரும் மனிதர்கள் அப்படின்னும் போது, ஒரு பெரும் நிறுவனம் அப்படின்னும் போது எல்லா தகடுத்தங்களும் உள்ளடக்கியது தான் அது. அதனால தான் சிஸ்டம் எப்படி எங்கதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப டென்ஷனாக வேண்டாம். அதிகமான நம்பிக்கை வச்சு தான் இன்றைக்கி வந்து தேர்ந்தெடுத்தீங்க. என்னாச்சு உங்கள் கதை? விசிறிட்டு இருக்கீங்க, எல்லாம் நடுரோட்டில் வந்து நின்றுட்டுருக்கீங்க, ஓகேவா? அதை விட இன்றைக்கி வந்து நம்ம நிதியமைச்சர் வந்து பேசின பேச்சு வந்து சமூகலாம் வைரல் ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம வந்து பார்த்துட்டோம். திடீர்னு பார்த்தா இவிஎம் வந்து மிஷின் வந்து 4000 மிஷின் வந்து எரியுது எங்கள் வெஸ்ட் பெங்காலில். அந்த அம்மா கொஞ்சம் சிறுத்தை மாதிரி அப்படியே மம்தா வந்து பேசிச்சு. அதோ பேசுகிறியா, இருந்தால் தானே உனக்கு வந்து நாங்கள் வந்து சமர்ப்பிக்கணும், இந்த எரி விட்டோம், முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி எரிஞ்சிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஊரில் ஆர்டிஸ்க்கு காண போதுன்னு நிறைய விஷயங்கள், நம்ம ஊர் நடக்காத விஷயங்களும் இப்போ நடந்துகிட்ருக்கு. எல்லாம் கமுக்கமாக உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அது பக்கம் ஒரு பக்கம் இருக்கணும். இப்போ இந்த பிக் பாஸ் அப்டேட்டில் வர்ற விஷயம் என்னன்னா, காமன் மேன் பார்ட்டிசிபேஷன்ஸ்னுடைய அந்த விஷயம் வந்து முடிஞ்சிடுச்சு. ஆமாம், அதாவது ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க, இந்த காமன் மேன் அப்படின்னு போடும்போதே 2 விஷயத்துக்கு நான் ரொம்ப ஹாப்பியானேன். ஒன்று என்ன அப்படின்னா, திரும்பவும் வந்து அவங்களுக்கு தெரிந்த முகங்களே, ரொம்ப தெரிந்த முகங்களே, ஒருத்தருக்கு அது உள்ளே இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியுது. அதுக்கப்புறம் அவங்களே ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க, அப்புறம் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. இந்த அபிராமின்னு ஒருத்தவங்க டான்ஸ்லாம் ஆடுவாங்களே, அவங்களுக்கு வந்து அங்கே இருந்தவங்க யாரோ முன்னாடியே பழக்கம் அவங்களுக்கு. அது இப்போ எனக்கு ஞாபகமே இல்லை. எனக்கு அவன் பக்குனுச்சு, எப்படா அப்படின்ட்டு. அப்புறம் இப்போ போன இதில் கூட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் உலர் வந்து எதுவுமே பார்த்துக்கல. அவங்க தான் சார் அந்த பையன், ஒரு பையன் பீட் பாக்ஸிங் பண்ணுற பையனுக்கும் அரோராவும் வந்து முன்னாடி 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்தாங்க. ஆனால் 2 பேரும் ஒரு சீனே நடிச்சுட்டு வந்தவங்க அவங்க. ஆமாம், நீ யாரோ நான் யாரோன்னு இருக்கிறதுலாம் எனக்கு வந்து அதிர்ச்சியாக இருந்தது. அதுக்கப்புறம் என்ன இது அப்படின்ற மாதிரி இருந்துன்னு வச்சுக்கோங்க. இதையெல்லாம் இந்த எல்லாம் உடைக்கும் விதமாக என்ன பண்ணுறாங்க, காமன் மேன் அப்படின்னு ஒன்று எடுத்து வந்தாங்க. இது நீங்கள் எல்லாம் நம்புறீங்கல்ல? அது மாதிரி தான் விஜய் வந்தால் பாலாரும் தேனாரும் ஓடுனாங்க, மேட்டூரில் இன்னைய வரையும் அணை திறக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி தான் இதுன்னு வச்சுக்கோங்க. இதையும் நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பேசலையா, அதுக்காக நம்ம பேசாமல் இருக்கணும். நமக்கு ஒரு கனெக்டிங் பாயிண்ட். ஆமாம், வேற போகிறாரு, அவர் வேற இன்னும் கொஞ்சம் ஏதோ பண்ணுறாரு, பார்ப்போம். இன்னைக்கு கூட ஒரு போஸ்ட் கார்டு மாதிரி ஏதோ ஒன்று எழுதுறாரு. அந்த நாவல் இருக்கும்ல, பாக்கெட் நாவல் அப்படின்ற மாதிரி படத்தில் நடிக்கிறாரு. அதுதான் சார், அதுக்கு வந்து ஒரு போஸ்ட் கார்டு எழுதுறாரு. அதுக்கு ஒரு பாக்கெட் நாவல்லே ஒரு போஸ்ட் கார்டு இருக்கு, அதுல எழுதுறாரு. தியாகராஜா குமாரராஜா தான் அதை இயக்குறாருன்னு நினைக்கிறேன். அவர் தான் வந்து இந்த சாவுக்கு வந்து எல்லாரும் இவர் பாரதி ராஜா இறந்துட்டார்ல, அது என்ன பண்ணாங்க, யாரோ ஒருத்தவங்க யூடியூபர் தான், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அசிங்கமாக தூ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. போயா வெக்கமா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாருன்னு வச்சாங்களேன். இது வந்து இப்போ தமிழ் உலகத்தில் இதுவும் வந்து ஒரு விவாதமாக போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஒரு மயிர் விஷயமும் இல்லாட்டாலும் அதை வந்து 1 மணி நேரத்துக்கு பேசுறது நம்மளால் மட்டும்தான் முடியும். சொல்லுங்க சார். அப்படி கிடையாது சார். இது என்னன்னா, நான் உண்மையிலே ஆர்வமாக இருந்தேன். ஏன் அந்த ஆர்வம் அப்படின்றப்ப, அது புதிய மனிதர்கள் புதிய வாய்ப்புகள்ன்றதை விட நம்ம ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தோம், இந்த மலையாள இது பிக் பாஸ் மாதிரி இங்கேயும் கொண்டு வர போகிறாங்கன்றப்ப, நான் உண்மையிலே இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தர் வருவாங்க, திடீர்னு ஒர்க்கிங் உள்ள ஒரு ஐடி ப்ரொஃபஷனலில் இருக்கிற யாராவது ஒருத்தர் வருவாங்க, அந்த மாதிரிலாம் வந்து ஒரு தாட் ப்ராசஸ்லாம் இருந்தது. ஆமாம், இல்லை அந்த மாதிரி இப்போ வருவாங்களா இருக்கும், இன்னுமே யார் வராங்கன்னு நமக்கு தெரியாது, பட் அப்படி எல்லாம் வருவாங்கன்ற ஒரு ஆர்வம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. என்ன வந்து நிறைய பேர் வந்து நமக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுறவங்கலாம் வந்து, நீங்கள் கூட போடுங்களேன், நீங்கள் வந்து யூகேலேருந்து வரீங்கலாம், நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னாங்க. நம்ம இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சிரிச்சுட்டு அதை வந்து நம்ம கடந்து போயிட்டோம்னு வச்சுக்கோங்க. பட் இதெல்லாம் இருந்தது. நிறைய பேர் வந்து வீடியோ அனுப்பிச்சிருந்தாங்க. ஹரணி கூட அனுப்பிச்சுட்டு இந்த மாதிரி அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு பேசுகிறேன். எனக்கு தெரியவே இல்லை, என்ன அனுப்பிச்சா, எப்போ அனுப்பிச்சா, நம்மளுக்கு என்ன அப்படின்னு. ஐயோ, இந்த மாதிரி காமன் ஓகே அப்படின்னு அந்த வீடியோ வந்து நல்லா தான் இருந்தது. ஆனால் என்னென்னா, பார்ட்டிசிபேஷன் வந்து இந்த மாதம் ஃபுல்லாக இருக்க மாதிரி ஏதோ டீடைல்ஸ் கொடுத்து முடிச்சிட்டாங்க. அதிகமான வீடியோஸ் வந்துருக்கும், அதில் அலசி ஆராய்ச்சி அவங்க ஏற்கனவே தேர்ந்தெடுத்து. அப்படி சொல்ல முடியாது. இப்போ ஒரு இன்டர்வியூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேங்க, நீங்கள் ஒரு நாள் வரைக்கும் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு அதிகமான
எனக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்துருச்சுங்கிறதுக்காக இன்டர்வியூ நீங்கள் க்ளோஸ் பண்ண முடியாது. நான் கடைசி நாள் இன்னைக்கு கூட நான் வந்து அனுப்புவேன். ஒருவேளை என்னோட ப்ரொஃபைல் நல்லா இருந்திருக்கலாம். நீங்கள் செலெக்ஷன் ப்ராசஸ் தானே இம்பார்ட்டன்ட்டு. நீங்கள் எப்படி நாட்களை முன்னாடி வைப்பீங்கன்றதே எனக்கு தெரில. திருதுப்புன்னு போய் முன்னாடி நாங்கள் அவ்வளோதான் க்ளோஸ்னா இது எப்படி க்ளோஸ்? அது வந்து ஒரு அநியாயமா இல்லையா? ஏற்கனவே வந்து பெங்காலில் வந்து எரிஞ்ச மாதிரியான முன்கூட்டியே திட்டமிட்ட விஷயமா கூட இருக்கலாம். அதனால கூட இருக்கலாம். சரி விடுங்க. இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி எனக்கு மனது ஆறுதலாக இருக்குல்ல. அப்போ திடீர்னு சரி நம்ம சரி ஏதாவது சமூக வலைதளங்களை போய் பார்ப்போன்னா 3 நாள் முன்னாடியே போட்டாங்க. எல்லாம் செலக்ட் பண்ணிட்டாங்களா, முடிஞ்சிருச்சு. இல்ல வேறலாம் சொல்லணும். அது வேற ஒரு இடத்துல கன்ஃபார்ம் நியூஸ் வரும். ஆமா, ஓகேவா? அது வந்ததுமே வந்து அப்பதான் வந்து அன்னைக்கு முதல் நாள் தான் வந்து ஹரிணி வெளியே அனுப்பிச்சிருந்தான்னு நினைக்கிறேன். என்னடா இதுன்னு பார்த்தா டமால்னு பார்த்தா முடிஞ்சிச்சுனா. இப்போ இவகிட்ட என்னன்னு சொல்றது, நேற்றே முடிஞ்சிச்சுன்னு சொன்னா கஷ்டப்பட்டு ஏதோ வீடியோ எல்லாம் அனுப்பிச்சிருக்குது. அது எதுக்கு நாம வந்து மனசு வந்து இது பண்ணுவாப்ல அப்படின்ட்டு விட்டுட்டு வச்சுக்கோங்களேன். ஆனா நான் இப்போ என்னன்னா இதுலயும் இப்போ நம்பிக்கையை தளர விட நம்பிக்கை அதானே வாழ்க்கை, அதானே எல்லாம். எவ்வளோ விஷயங்கள் நடக்குது. நமக்கு இன்னும் கூட வந்து நம்ம பேகை என்னைக்காவது ஒரு நாள் லவ் பண்றப்ப எப்படி வாங்கிட்டு போயிட்டு நடந்து போனாங்களோ அந்த மாதிரி நம்ம பேகை வாங்கி நடந்து போவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இன்னைக்கு வரைக்கும் இருக்குல்ல. அந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன். கதறி அழுது அதை எடுத்துட்டாரு. கதறி அழுது எஸ். அதாவது முட்டி வந்து இப்போ நீங்க ஜிம்ல வந்து நீங்க போறீங்கன்னா முட்டி போறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு மேட் ஒன்று ஸ்பாஞ்சா இருக்கும். அதை நீங்க முட்டி போடலாம். சின்ன வயசுல முட்டி போட்டு நம்ம நடந்தோம். கால் அந்த இடம்லாம் கருப்பாகி ஒரு மாதிரி கண்ணி போயிருக்கும். அந்த அளவுக்கு வந்து இதாக இருக்கும். அப்படி இருக்கிறப்ப முட்டி அப்போ அதுவே தரையில், இப்போ இந்த தரையில் இருக்குல்ல, இந்த தலை உங்களுக்கு தெரியும் ஃப்ளோர். ஆக்சுவலாக இதில் வந்து இது கிடையாது, கார்பெட் இல்லை, கார்பெட் கிடையாது. கார்பெட் இல்லாமல் வெறும் பிளைனான ஃப்ளோர். இது அந்த கார்பெட்டு தான் நம்ம டார்லிங்டன் ரோட்டில் பொசுக்கி ஆணி வந்து ஆம்லெட் எடுத்து வந்து அப்பா கூட 2 அப்படியே சூட்டோட வச்சுச்சு டர்ன்னு கருப்பாச்சு. அதுக்கு சுழிச்சு 450 பவுண்டு காலி. அதிலே ஒரு நாள் ஃபுல்லும் வீட்டை க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணால் இது வந்து இன்னும் கம்பெனி அளவுக்கு வந்து க்ளீன் பண்ணல. இது ஒரு நாள் ஃபுல்லும் பாத்ரூம் கழுவி அதை பண்ணி இதை பண்ணால் இங்கேயும் இதை. ஆனால் அவங்க அதுதான் சொன்னேன், மனிதர்கள் நேர்மையான மயிர்கள் அப்படின்னு சொல்கிறாங்களே, கிடையாதுன்ற. ஏன்னா அவங்க கொடுக்கும்போது அவன் எப்படி கொடுத்தாலும் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா நம்ம இந்தியாக்காரன், நம்மளுக்கு வந்து இடம் கிடைக்காதுன்னு தெரியும். அந்த வீடு எப்படி கொடுத்தா அந்த ஒரு 2 வருஷம் அந்த வீட்டில் வந்து ரொம்ப கொடுமை. என்னன்னா சுடத்தண்ணியும் இப்போ இந்த வீட்டில் வந்து நீங்கள் சுடத்தண்ணி திறந்தாலும் பச்சை தண்ணி திறந்தாலும் ஒன்றா மிக்ஸ் ஆகி உங்களுக்கு அந்த இது வரும். எவ்வளோ ஒரே டேப்ல ரெண்டுமே வரும். எவ்வளோக்கு எவ்வளோ திருப்புறமோ அதுக்காக சுட வரும், பச்சை தண்ணியுமே மிக்ஸ் ஆகி வரும். அங்கே ஒரு பக்கம் பச்சை தண்ணி ஊற்றும், ஒரு பக்கம் சுட தண்ணி. இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அதுக்குள்ளே இந்த சுட தண்ணி வந்து நல்லா சூடாக வரும். அப்படிலாம் பண்ணுற மாதிரியான மயிர் மாதிரி ஒரு வீட்டை எனக்கு சத்தியமாக சொல்கிறேன். அந்த வீடை அவங்க எப்படி கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியும். ஒரே ஒரு இது கூட கிடையாது, ஒரு கட்டன் கூட கிடையாது. அந்த மாதிரி விஷயம் தான் அவங்க கொடுத்தாங்க. ஆனால் அந்த இடம் நல்ல இடம். ஆனால் அவங்க கொடுத்தது அப்படி தான் கொடுத்துட்டு நம்மக்கிட்ட வாங்கும்போது அவங்க எப்படி வாங்கினாங்கன்னா வேறு லெவலில் வாங்கினாங்க. 850 பவுண்டு வந்து அட்வான்ஸாக கொடுத்தது வந்து எல்லாத்தையும் கழிச்சு அந்த கார்பெட்டு நாங்கள் பண்ண மிஸ்டேக். அது நீ பணம் எடுத்துக்கலாம். அது 270 300 போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த டீப் கிளீனிங்ன்ற ஒரு விஷயமே அவங்க நம்மளுக்கு பண்ணியே கொடுக்கல. எல்லா இடத்துலையுமே அப்படி இருந்தது. ஒரு கட்டன் கிடையாது, எதுவுமே இல்லை. கொடுத்துட்டு இன்றைக்கி வந்து டீப் கிளீனிங் பண்ணலை அப்படின்னு சொல்லி எங்கிட்ட கொடுத்தாங்க. எங்ககிட்ட இருந்து அதுலேருந்து ஒரு 150 200 என்னவோ பிடுங்கலான்னு வச்சுக்கோங்க சொல்கிறேன். ஏன்னா நாங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக கஷ்டப்பட்டோம். அது நாங்கள் பண்ணிருக்க வேண்டாம். ஆனால் எல்லாரும் சொன்னது அதுதான், எப்படி வந்து எம்மூட்டியில் காசு பார்ப்பார்கள், இதெல்லாம் அவங்க காசு பார்க்கறதுக்காக வச்சுட்டு இருக்கிற இடம். ஆனால் நீங்கள் யூகேவுக்கு வந்ததுமே என்ன சொல்லுவான், ஹால்ஃபோர்ட்ஸ் போயிடுங்க, குவிட் போயிடுங்கன்னு சொல்லுவான். போனீங்கன்னா இருங்க இந்த குவிட்டு இந்த ஹால்ஃபோர்ட்ஸ்னு அப்படின்னு வந்ததுமே அதான் சொல்லுவாங்க. ஏன்னா வந்ததுமே எனக்கும் அது மாதிரி தான் நண்பர்கள் சொன்னாங்க. அங்கிட்டுமே விட்டுருங்க அது சரியாயிடும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அவனுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஈஸியாக கிடச்சிடும். அதுவும் ரொம்ப ஏன்னா அவன் போட்டிருப்பான் நீங்கள் வந்து நோ ரெக்கார்டு புக்கிங் அப்படின்னு. அது ஒரு ட்ராப்பு, தயவுசெய்து செய்யாதீங்க. நான் இனிமேல் நான் எப்பயுமே அதை சொல்லிகிட்டே இருப்பான். ஏன்னா அதுதான் இதே தான் இந்த டீப் கிளீனிங். இவங்கெல்லாம் யோகியம் அதெல்லாம் கிடையாது. எல்லாரும் மனுஷங்க தான், நல்ல மனிதர்கள் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல வர நல்ல மெக்கானிக்ஸும் இருக்காங்க. இது வந்து என்னன்னா ஒரு ட்ராப்னு இல்லை, அவங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்பொழுது அது எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அவ்வளோதான். அந்த மாதிரி தான். ஏன்னா நீங்கள் கொடுக்கும்பொழுது அந்த வீடியோ என்கிட்ட இருக்குது. இப்போ அதை வந்து நான் வந்து கிளம்பி போகும்போது அதை நான் காமிச்சு அது வந்து நீ எப்படியா இருந்தாலும் இது நொட்டா அதை நொட்டா தான் சொல்ல போகிற. நீ அப்புறம் என்ன உங்ககிட்ட பேசி தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்ட்டு தான் மன உளைச்சல் இங்கே அதிகம். அதுதான் அதில் வந்து நம்ம வந்து போகக்கூடாதுன்ற. அதுலேயுமே ஒரு படிப்பின் என்னென்னா, அதையுமே அப்புறமா இன்னொரு வீடியோ அது சொல்லன்னு நினைக்கிறேன், நம்ம மறந்துட்டோம். அதுலேயுமே என்னென்னா, அதையுமே என் ஃப்ரெண்டு சொன்னான்,
நீ என்ன தான் க்ளீன் பண்ணாலும் அவங்க திரும்ப க்ளீனிங் போடுவாங்க. சும்மா நீ மேலோட்டமாக தொடச்சி விடு பரவாயில்ல அப்படின்னா நாம் வந்து நியாயம் ஏன்னா நேர்மை. அவங்க ஐயோ அந்த மாதிரி அதான் வெள்ளக்காரனால அவங்க வந்து நேர்மையானவங்க அவங்க மைண்டில் இருக்குது. நிறைய இடத்துல அவங்க பண்ணுவாங்க அது மாதிரி தான். ஒன்றும் இல்லை, என்னன்னா இது 500 பவுண்டு போட்டு நீங்கள் காரை என்ன சாயங்காலம் எனக்கு கொடுக்குறேன்னு சொன்னால் என்ன கொடுக்குறேன்னதுக்கு கோச்சிட்டு வந்துட்டேன்றாங்க. என்ன அப்புறமேட்ட நான் சமாதானம் பண்ணிட்டேன். அப்படியே கோச்சிக்கிட்டோம், ரைட் நீயே போய் பேசிக்கோ நீயே பண்ணிக்கோ அப்படின்ட்டு. ஏன் அக்கா ஏண்டா நீ அப்பாயின்மெண்ட்டு கேட்டு தான் நீ எனக்கு கொடுக்குற, சாயங்காலம் கொடுக்குறேன்னா நீ கொடுக்கலன்னா எனக்கு நீ மெயில் அனுப்பணும், இல்லை எனக்கு நீங்கள் இன்டிமேஷன் கொடுக்கணும். அதே மாதிரி அந்த இடத்துலையும் அப்படி தான் 6 மணிக்கு நான் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் பண்ணுறேன்னு சொல்லி ஃபோன் பண்ணி எடுக்காமல் சாயங்காலம் மெயில் அனுப்புகிறான், மெசேஜ் அனுப்புகிறான். அப்போ இது மாதிரி திருட்டுத்தனம் மாதிரி இவனுங்க பண்ணும்போது அப்புறம் ஏன் அவனுங்க பண்ண மாட்டானுங்க? நீங்கள் யோக்கியமாக இருந்துட்டோன்னா நீங்கள் தாராளமாக அந்த கேள்வி மாதிரி கேட்கலாம். நீங்களுமே அயோக்கிய பயலாக இருக்கிறீங்க. அதுவும் நம்ம தலையை பார்த்தாலே அதில் தடவ வேண்டியது. எப்படி இருந்தாலும் ஏன்னா அவனுக்கு தெரியாது, இங்கிலீஷ் புரியாது நிறைய இடத்துல. இப்போ யோசிச்சு பாருங்கள், நம்மளால் இங்கே ஏதோ இந்த தேவர் மகனில் வந்து அந்த இது பண்ணும்போது மதன் பாப் மாதிரி நம்ம ஒரு ஆளை வச்சுட்டு இருக்கோம், அதனால் பிரச்சனை இல்லை. இல்லாதவங்க யோசிச்சு பாருங்க, அவங்க கதை யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி இந்த காமன் மேனு இதெல்லாம் வந்து இங்கேயே இப்படி ஒரு உருட்டுன்னா அங்கே யோசிச்சு பாருங்க. அது எதுக்கு நான் திரும்பவும் மனசாராத விஷயம்னா 3 நாள் முன்னாடி போட்டாங்க எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு. எனக்கு வந்து மனசே தாங்க முடியல. சரி எப்படி இப்போவும் அந்த நம்பிக்கை நான் சொன்னேன் இல்லையா, இப்போவும் வந்து நம்மளோட கையை பிடிச்சிட்டு அந்த பேக் வாங்கின்னு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம போயிட்டு இருக்கு லைஃபு. அந்த மாதிரி அதுதான் வந்தேன் நான். அதாவது கார்பெட்டில் முட்டி போடலாம், இந்த ஃப்ளோரில் கூட முட்டி போட முடியாது. ஆனால் நடு ரோட்டில் முட்டி போட முடியுமா? இந்த வயசில் நடு ரோட்டில் முட்டி போட முடியுமா? மண் அதெல்லாம் இருக்கும், அதில் முட்டி போட்டு ஏசப்பா என்மேல் இரக்கமாயிரும் அப்படின்றேன். என் பேர் தனசேகரன் வடமலை, மை சர்நேம் இஸ் வடமலை, ரைட்? I call Yesappa because he is in this all the corner he has all the corner. நீங்க நம்ம வீட்ல இருந்து கொஞ்சம் தூரம் போனா ஹோலி கார்னர்னு ஒரு இடம். என்ன இடம்னு பார்த்தா என்னடா ஹோலி கார்னர்னு பார்த்தா லெஃப்ட்ல ஒரு பெரிய சர்ச், அந்த பக்கம் ரைட்ல ஒரு சர்ச், இந்த பக்கம் ஒரு சர்ச், இந்த 4 பக்கமும் 4 சர்ச். எஸ் யோசிச்சு பாருங்க, ஒரு சர்ச் ஓகேடா, 4 பக்கமும் 4 சர்ச்சு கட்டி வச்சிருக்கீங்களா? அப்புறம் கும்பகோணம் மாதிரி தான் இவனும். அப்போ என்மேல் இறக்கமாக இருந்தானே சொல்ல முடியும். ஈஸியாக கூப்பிட்டா அவர் தான் வருவார். ஸோ அதனால ஏசப்பா என்மேல் இறக்கமாயிருன்னு நடு ரோட்டில் முட்டி போட்டு, தட்ஸ் இம்பார்ட்டன்ட் திங். நடு ரோட்டில் முட்டி போட்டு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் பல செய்திகள் நிறைய விஷயம் இருக்குது, அடி பொலி அந்த மாதிரியான குமாங்குத்துக்கள் நிறைய நிறைந்த இடமா தான் அது இருக்கு. எஸ், அதை நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் பேசுவோம், சரியா? அந்த மாதிரி சரி, அந்த நம்பிக்கை முடிஞ்சிச்சு. சரி, இப்போ முடிஞ்சிட்டதுக்கு அப்புறம் இப்போ என்னோட நம்பிக்கை என்னன்னா, அதையுமே கூட நமக்கு வந்து ஒரு வீடியோவாக போடுவாங்க, யார் யாரை செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் ரொம்ப ஆர்வமாக இருந்துட்டு இருக்கேன். ஏன்னா அதுலேயே கீழே அந்த உபரி தகவலாக என்ன வந்ததுன்னா, எல்லாம் நிறைய பேர் இன்ஃப்ளூயன்சர்ஸ் தானா, தெரிஞ்சவங்க தான் அப்படின்ற மாதிரி வந்தது. அதை என்னால் வந்து என் மனதிற்கு அதை வந்து தாங்கவே முடியல. என்னப்பா காமன் மேன்லாம் சொன்னீங்க அப்படின்னா, நான் வேற வந்து எல்லாம் சொன்னேன் போன எபிசோடில், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? காமன் மேன்னு சொல்லும்பொழுது அதை வந்து பன்மையில் சொன்னாங்க. அந்த மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது நிறைய பேரை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. இப்போ 10 பேர்னா 10 பேர் காமன் மேனாக இருப்பாங்க, அவங்கள அந்த வீட்டில் போடுவாங்க மிக்ஸு அப்படிலாம் பயங்கரமாக யோசிச்சு வச்சுருந்தேன். பட் அதோட யோசனைகள் எல்லாம் வந்து அந்தளவுக்கு இப்போ இல்லை. கொஞ்சம் தான் நம்பிக்கை வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது. அது வந்து எந்த அளவுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஒருவேளை அந்த ப்ரோக்ராமை நமக்கு காட்டலாம், இத்தனை பேர் வீடியோக்கள் வந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு கிளிம்ஸாக காட்டி நாங்கள் அதுலேருந்து இந்த மாதிரி செலக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லலாம்னு இன்னுமே ஒரு நம்பிக்கை ஒரு சிறிதளவில் இருக்குது. அது ஏற்கனவே ஒருத்தி உடச்சிட்டா, கிடையாது இன்ஃப்ளூயன்சஸ் தானா ரொம்ப அப்படின்னு சொல்லி. பட் அதையும் மீறி ஒரு குட்டி அந்த இன்ஃப்ளூயன்சர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த காமன் மேன் ஷோல எட்டு வந்து தலையை காமிச்சு ஒரு 2 எபிசோட் 3 எபிசோட் பாருங்க, நாங்களும் எவ்வளவு யோக்கியமாக இருக்கிறோம் என்பதை நிரூபித்து அதுல இருந்து அப்படியே வந்து பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து நீங்க இப்படி அனௌன்ஸ் பண்ணிட்டு நீங்க இப்படி பண்ண முடியாது. நேஷனல் டெலிவிஷன் வேணும். 2 பேர் காமன் மேனா வந்தா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. 2 பேர் ஒன்று அவங்க இது அப்பவே வந்து ஒருத்தி கேட்டா, இவங்க ஜாக்கியும் தான் கேட்டாங்க, அப்போ தாமரை காமன் மேன் தானே, அதான் ஏற்கனவே வந்தாச்சு இல்லை? தனலட்சுமி காமன் மேன் தானே. தாமரை வேற லெவலில் இருக்காங்க. இன்னைக்கு தான் சார், அன்னைக்கு வரச்சே அவங்க வந்து காமன் மேன் தானே, அவங்க காமன் மேன் தான். இப்போ இந்த வாட்டி வந்த ஒரு பொண்ணு டான்சர் வந்தாங்கல்ல, ரம்யாவா அவங்க பேர் என்ன, டக்குன்னு யாராவது தெரிஞ்சா சொல்லுங்கயா. 6ல் தான் ஆரம்பிக்கும். எஸ், டான்ஸ் பொண்ணு, அந்த பொண்ணு டான்ஸ் ஆடுற பொண்ணு. என்னென்ன பாட்டெல்லாம் ஆடிருக்காங்க? இல்லை இந்த டான்ஸர் அவங்க கதக்கா சார்? இல்லை சார், போன சீசனில் ஒரு பொண்ணு டான்ஸர் இல்லை சார், அவங்க அந்த இதுலலாம் ஆடுவாங்க, அந்த இந்த டான்ஸ்லாம் குட்டி குட்டி மேடையிலலாம் ஆடுற மாதிரி சார்.
ஆடலும் பாடலும் நிகழ்ச்சிகள் ஆ, கோவில் திருவிழாக்கள்ல ஆடலும் பாடலும் தென் நிகழ்ச்சியில. மாவட்டங்கள்ல ஆடுவாங்க. ஆமா, அந்த பொண்ணு கூட அந்த பொண்ணு பட்டாக்கம்பேரும் பேர் மறந்து போச்சு. இந்த இப்பெல்லாம் ரொம்ப அந்த பேர் என்னன்னு தெரியல, மறந்துருதியா? நிறைய அதெல்லாம் அது மாதிரி விஷயங்கள்லாம் நான் அது கெட்ட கனவா நினைச்சு மறக்கிறது. அது 100 நாள் அதுங்களை வச்சுக்கிட்டு ஓட்டிட்டு அப்படியே கழட்டி விடுறது தான் வந்து இது விஷயம். நல்லதுன்ற நான் அது எதுக்கு தேவையில்லாத சுமைகளாக எடுத்துக்கிட்டு சொல்லு. ஏன்னா இல்ல அப்படி பார்க்கும்போது தேவையில்லாத சுமைகள்னு சொல்றாங்க. இப்போ அதுலயே ஜெயிச்சவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு படத்தோட ட்ரெய்லர் வந்திருக்கு. ஜெயிச்சவங்க தான் திவ்யா. என்ன சார் அதான் படம்? அதான் படமே. ஓகே, அந்த மாதிரி ஒரு படத்துல அவங்க நடிச்சிருக்காங்க. அந்த ட்ரெய்லர்லாம் கூட இப்போ ரீசெண்டாக ஜாக்கி பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதான் இது மாதிரி ஒரு மாதிரி ஒரு ஆர்வத்தில் இருந்தேயா. சரியா? ஸோ இப்போ அவங்களும் காமன் மேன் தானே அப்படின்னு கேட்டாங்க அப்போவே. அவங்களும் அப்போ காமன் மேன் தான், கரெக்டு தானே அப்படின்னு நம்ம இதுக்குள்ளே இதில் என்ன தனியாக காமன் மேன் அப்படின்னு வேற ஒருத்தி கேட்டா, நியாயம் தானே அப்படின்னாலும் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. பட் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் த காமன் மேன் கிளிம்ஸு. பட் ஆனால் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. செலெக்ஷன் ஓகையா. அதுக்கப்புறம் அதுக்கான விஷயங்களை வந்து தொடர்ச்சிக்கணும். 4 எபிசோட போட்டு டக்குன்னு வந்து செப்டம்பர் அதை முடிச்சுட்டு அக்டோபரில் ஆரம்பிச்சுவாங்க நினைக்கிறேன். அதற்கான ஒரு விஷயம் தான் இது. ஸோ எனிவே இது குறித்தான அப்டேட்டை நம்ம வந்து சொல்லியாச்சு. ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது அப்டேட் தெரிஞ்சா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்க. வேற என்ன, மீண்டும் வேறு ஒரு எபிசோடில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் சைனிங் ஆஃப்.